வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம வந்து லிங்க்டின் பல்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ண நம்ம பார்க்க போகிறோம். லிங்க்டின் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதில் ஒரு லிங்க்டின் பல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கிளிக் பண்ணி டிரெக்ட்லி அந்த நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பேஜுக்கு வருவீங்க. உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் ஆகிருக்கணும். உங்கள் லிங்க்டினும் நீங்கள் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு முதல்ல. ஸோ அதனால் லிங்க்டின் அக்கௌண்ட் இல்லாட்டி ஓப்பன் பண்ணிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த பேஜுக்கு வரீங்க. இல்லாட்டி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லுக்கே நீங்கள் வந்து லிங்க்டின் பல்ஸ்னு தேடினாலும் வரும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ரைட், இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே சைட்டில். அதை நீங்கள் வந்து சொல்லுவோமே, நம்ம இந்த டியூட்டோரியலுக்காக நம்ம அந்த மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் புரிய சப்ஜெக்ட் அதை சூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணோன்னே மார்க்கெட்டிங் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாம் வரும். அது பிரேக் ஆகி இன்னும் வரும். நோட் எக்ஸ்ப்ளோர் இப்போ சோஷியல் மீடியா சூஸ் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணால் சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட அத்தனை கொஷின்ஸும் உங்களுக்கு இங்கே வந்து வருது. பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 hours முன்னாடி லாஸ்ட் கண்ட்ரிபியூஷன் ஆன்சர். அப்போ இந்த கொஷின் இருக்கும், இந்த குவாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி லிங்க்டின்லேயும் இந்த ஃபீச்சர் இருக்குது. இந்த கொஷனுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுக்கலாம். அதே ஆட்கள் வந்து பார்த்து லைக் பண்ணுவாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க. அப்படியே த்ரெட் மாதிரி கம்யூனிகேட் பண்ணிட்டே போவாங்க. ஒரு செய்யக்குள்ளே உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வைக்கணும்னா நீங்கள் டக்குனு அந்த லிங்க்கை போட்டு விட்டால் அது கிளிக் ஆகி சேல் வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வீடியோ ப்ரொமோட் பண்ணால் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் நீங்கள் இப்போ பார்ப்போம். இந்த கொஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் எடுப்போம். ஹியர்ஸ் ஹவ் யூ கேன் ஸ்பாட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸிங் சோஷியல் மீடியா. ஸோ அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இதுதான் கொஷன். இதுக்கு 96 ஆன்சர்ஸ் வந்திருக்கு. இந்த கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அத்தனை பேரோட ஆன்சர்ஸும் ஒரு பேர் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ணதை நீங்கள் வாட்சி ரிப்ளை பண்ணலாம். வியூ கண்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வருது. ரைட், அதை நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அது லைக் பண்ணாலும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அதை உங்களுக்கு கிறிஸ்டினாவுக்கு தெரியும் நீங்கள் தான் லைக் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று கொடுக்கலாம். உங்களை ஃபாலோ பண்ணால் சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோவும் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது. அது இந்த அவங்க கொடுத்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணலாம். அதுவும் நல்லோம். சரியா? இல்லாட்டி நீங்கள் வந்து அட் யோர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்களே ஒரு ஆன்சரை கொடுக்கலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு குயிக்காக நம்ம வந்து ஏஐ ரைட்டரை பார்க்க போகிறோம். பிகாஸ் அது லேசினால. பட் நீங்கள் யோசிச்சது தான் ரொம்ப நல்லோம். நிறைய பேர் இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏஐயை யூஸ் பண்ணுவோம். இந்த பர்பஸ் நம்ம ஜெமினா யூஸ் பண்ணுவோம். நியூ சாட்டுக்கு போவோம். ஆனால் உள்ள கொஷினை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். என்டர். என்ன ஆன்சரை கொடுக்குதுன்னு பார்ப்போம். சோஷியல் மீடியா கோல்ட் மைன் ஒரு ஆன்சர்னு கொடுத்துருச்சு. ட்ரெண்ட். ஸோ இது ஒரு லிமிடெட் கேரக்டர் இருக்குது. லிங்க்டின் பல்ஸ் 750 வேர்ட்ஸோ கேரக்டர்ஸை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். நான் கேரக்டர்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் நம்ம வந்து காப்பி த ஃபர்ஸ்ட் ஏரியா. ரைட், இது ரெண்டையும் காப்பி பண்ணுவோம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹியர்ஸ் ஹவ் மீடியா ரைட்டு ஆன்சர் answer for 750 characters. சரியா? நீங்கள் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு ப்ராம்ப்டில் மாற்றுங்க. ப்ராம்ப்டிங் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அவங்க வீடியோ நான் உங்களுக்கு வேணா செஞ்சு போடுறேன். அப்புறம் அந்த ப்ராம்ப்டை சரியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 750 கேரக்டர்ஸ்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆன்சர்னு வரும். அதாவது 698 கேரக்டர்ஸ். ஸோ இதுவே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டி வி செக் அது டிராஃப்ட்ஸ் ஏதாவது இருக்கா விஷயம். ரைட், ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சோஷியல் மீடியா போர்ட்மே ஸ்பாட்டிங் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ஹியர்ஸ் ஹவுன்னு போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் கப் பண்ணுறோம். ஸோ பேக் டு ப்ரோஃபைல். இங்கே ஆன்சர் ஸ்டார்ட் கண்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ என் கண்ட்ரிபியூஷனை கொடுக்க போகிறேன். அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. 805 கேரக்டர்ஸ் இங்கே கூட போல் அதில். ஸோ இதை வேணால் லாஸ்ட்டு டிலீட் பண்ணிடுவோம். ஸோ 641. ஓகே, சரியா? நீங்கள் அழகாக ஆக்கணும்னா இங்கே ஸ்பேஸிங்கன்னா கொஞ்சம் வைங்க. கொஞ்சம் அப்பீலிங்காக அவங்ககிட்ட ரிப்ளை வந்து இன்னொரு வியூவருக்கு தெரியும். ஓகே, ஸோ இது இங்கே மேலே வந்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஒரு என்டர். ஸோ இது இட்ஸ் எ டீசன்ட் ரிப்ளை. சரியா? இப்போ நம்ம வந்து ஆட் அனுப்பணும்.
ஆட் அமுக்கணும்னு இந்த ஏ ஆன்சர் வந்துருச்சு இதில் ஏ ஆன்சர். அப்போ இதை வந்து நிறைய பேர் இதை லைக் பண்ணால் இதை ரிப்ளை பண்ணாங்க அப்படியே த்ரெட்டாக போனிச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் நிறைய ஃபாலோவர்ஸ் என்கேஜ் பண்ணுவாங்க. பர்சனல் ப்ரொஃபைலாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருக்கலாம், எதாவது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்சர்ஸை நீங்கள் போய்ட்டு சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி கொண்டு இருந்தால் சரியா. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் அதை ஆன்சர் பண்ணனால வெரி சிமிலர், அது சம்மந்தப்பட்ட சிமிலர் கொஷின்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதே ஒன்று சஜஷன்ஸ் கொடுக்கும் கீழே. ரைட், நீங்கள் வந்து இதையும் யூஸ் பண்ணி அப்படியே அதை செஞ்சுக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஸ்பேம் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இந்த நாள் ஒன்று செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா குயிக்காக க்ரோ ஆகி நல்லா ஃபாலோவர்ஸ் வருவாங்க, லைக்ஸ் கிடைக்கும், உங்கள்கிட்ட நிறைய நன்மைகள் நீங்கள் பார்க்கலாம். ட்ரைனிங் ப்ரொடக்ஷன் விற்கலாம், நிறைய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் ப்ரொஃபைல் க்ரோத்துக்காக. ஸோ இந்த டிஜிட்டல் டாக்டிக் வந்து நிறைய பேர் தெரியாது, நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஏரியா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிறேங்க. பில்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு அவென்யூஸ், வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் செஞ்சால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது வீடியோ நான் செஞ்சு போடணுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்டை வைங்க, நான் அதை பார்த்து நான் வந்து வீடியோ செய்ய முடிஞ்சாலும் செஞ்சு போடுவேன். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் இட்ஸ் பாய் பாய் அண்ட் வணக்கம் ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்.